ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 91:1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு நம்மை வழி நடத்துகிறார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு மிக முக்கியம். சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் வாழ வேண்டும், அப்படி நிழலிலே தங்கி இருக்க வேண்டும். அந்த நிழல் ரொம்ப முக்கியம். இந்த ஷேடு, இந்த நிழல் என்று சொல்லுகிறது வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. ஷேட் ரெஃபர்ஸ் டு லைஃப். இந்த நிழல் மிக முக்கியமாயிருக்கிறது. அதுவும் நம்முடைய தேவனுடைய நிழல் நமக்கு மிகவும் அவசியம். நம் சங்கீதம் 121 நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது பாலைவனத்தில் அதிகமான சூரிய பிரகாசம், வெப்பம் இருக்கிற பொழுது அப்ப தேவன் சொல்றாரு, அவனுக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையின் பல கட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை, கடினமானவைகள், மன குழப்பம் நிறைந்தவைகள், போராட்டம் சந்திக்கிற பொழுது, சண்டை பிரச்சனைகள் எழும்புகிற பொழுது, சத்துரு நம்முடைய சமாதானத்தை குலைக்கிற பொழுது, தேவனாகி கர்த்தர் உனக்கு நிழலாயிருக்கிறார். உன் சமாதானத்தை காத்து கொள்ளும்படி, இந்த சமாதானம் கெட்டு போகாமல் உங்களை மறைத்து கொள்ளும்படி, சத்துருவானவனை விழுத்து நினைக்கிற பொழுது நீ விழுந்து போகாதபடி இருக்கும்படி தேவன் உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நிழலுக்குள்ள வாங்க. அநேகர் நிழலில் இல்லாம வெளியில இருக்கிறீங்க, அந்த தேவனுடைய நிழலுக்குள்ளே வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 25:4 வாசிக்கிற பொழுது, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். அந்த நிழலை விட்டு வெளியில போகாதீங்க. இந்த சர்வவல்லுடைய நிழலிலே, உன்னதமானுடைய மறைவிலே, அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம எப்பொழுதும் வைத்துக் கொள்வது நமக்கு சால சிறந்தது, ஆசீர்வாதமானது, ஜெயம் நிறைந்தது, நம்பிக்கைக்குரியது. அதிலே நாம் ஓடி வருவோம். அப்பாவுடைய சமூகத்தை தேடுங்க. அது அவருடைய மகா பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறது. அங்கே நமக்கு நிழல் கிடைக்கும். அந்த பிரசன்னம், அவருடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய மகிமையான இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் வேலியடைத்திருக்கிறீர். எங்களுக்கு நிழலாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய அரவணைப்புக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே, தகப்பனை போல, தாயை போல எங்களை நீர் மறைத்து கொண்டிருக்கிறபடினால் நமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை பாராமல், குறைகளை பாராமல், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிழலா இருக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் உம்முடைய பலத்தை, உம்முடைய இரக்கங்களை காண்பார்களாக. உமக்கு மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.